ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். சிக்கனா ஏதாவது வெஜ்ஜா அப்படின்ட்டு செய்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் சீவுறதுக்காக. எனக்கு 3 வாழைக்காய் போதுமானதாக இருந்தது. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காய் சைடில் இருக்குது. என்ன காணலையே வீடியோவில் அப்படின்னு நினைக்காதீங்க. தோலை சீவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தோலை சீவியாச்சு. அப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கணும். நம்ம சிக்கன் பீஸு எவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வெட்டினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். இது சிக்கனாக வெஜ்ஜான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த சைஸ் இந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வாட்டரில் மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். க்ளீன் பண்ணி பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சால்ட் இது சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்தா நம்ம அந்த வாழைக்காயில் ஒட்டி இருக்கும். அதனால இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம பீஸாக போட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும். போன்லெஸ் சிக்கன் அப்படியே இருக்கும். போன்லெஸ் சிக்கன் மாதிரி இருக்கும். போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சூடாக எடுத்து ஒன்று சாப்பிடும்போது சிக்கன் தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனால் வெஜ் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது சொல்லாமல் என்னதுன்னு சொல்லாமலே கொடுங்க, இது சிக்கன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இதை நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சிக்கன் மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் மாற்றும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இது இதோட ஆனியன் கட் பண்ணி சேர்த்து அதோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு சந்திக்கும் வரை சுரேஷ் கிச்சன். வணக்கம்.